فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக கல்வியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய ஒரு வரிசையில் இன்றைய தினத்தில் பிறப்புச் சான்றிதழ் தொடர்பான ஒரு சில முக்கிய தகவல்களையும் அது குறித்து அரசாங்கம் சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கிய சுற்றறிக்கை குறித்த தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பிறப்புச் சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிள்ளை பிறந்த பிறகு அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய முதன்மையான ஒரு ஆவணம் அப்படின்னு சொன்னால் இந்த பிறப்புச் சான்றிதழ் என்பது இருக்குது. இந்த பிறப்புச் சான்றிதழ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தா, நாம் ஆதார் எடுப்பதாக இருந்தாலும் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் என்ன செய்ய முடியும், நாம் எடுக்க முடியும். அதே போல் நம்ம ஸ்கூலில் சேர்க்குறோம், பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க போகும்போது கூட இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு தான் நாம் என்ன செய்ய முடியும், சேர்க்க முடியும். அதே போல் 10th போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக போகும்போது அந்த போர்டு எக்ஸாமில் நாம் ரிஜிஸ்டர் பண்ணணும், நம்முடைய செய்தி, நம்முடைய பேர், அனைத்து தகவல்களையும் நாம் ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கு மிக முக்கிய ஆவணம் தேவைப்படக்கூடியது இந்த பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்குது. அப்போ இந்த பர்த் சர்டிஃபிகேட் என்பது மிக முக்கிய ஆவணமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு பர்த் சர்டிஃபிகேட் முழுமையான முறையில் இருக்க வேண்டும். முழுமையான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க அரசாங்கம் அப்படின்னு பார்த்தா, பிள்ளை பிறந்த பிறகு அந்த மருத்துவமனையிலேருந்து என்ன செய்கிறாங்க, தகவலை அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. தகவலை கொடுத்த பிறகு உடனடியாக அரசாங்கம் அதை என்ன செய்கிறாங்க, பதிவு செய்து கொள்கிறார்கள். அந்த பதிவு செய்த சர்டிஃபிகேட்டும் ஆன்லைனில் நமக்கு கிடைக்கும். இல்லை டவுன் பஞ்சாயத்து இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்து இருந்தால் அந்தந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அலுவலகங்களில் கிடைக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பேர் என்பது, பிள்ளையுடைய பேர் என்பது இருக்காது. அப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னா, பெற்றோர்கள் அந்த பிள்ளை பிறந்த பிறகு என்ன செய்யணும், பேர் வச்ச பிறகு என்ன செய்யணும், அதை கொண்டு போயிட்டு அரசாங்கம் இடத்துல தகவலாக எழுதி ஃபார்மில் எழுதி கொடுத்தோன்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் அதை சேர்ப்பாங்க. அது முழுமை பெற்ற ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டாக மாறும். அப்போ இந்த முழுமையாக பேரோடு இருக்கக்கூடிய அந்த பர்த் சர்டிஃபிகேட் தான் இன்றைக்கு ஆதாருக்காக இருக்கட்டும், 10th போர்டு எக்ஸாமுக்காக இருக்கட்டும், ஸ்கூல் அட்மிஷனுக்காக இருக்கட்டும் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு சில சூழ்நிலைகள்னால அந்த பேரை சேர்க்காத வகையில் இன்றைக்கு சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்போ அதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் நமக்கு சொல்லித்தராங்க. ஒரு பிள்ளையுடைய ரிஜிஸ்டர் ஆன பிறகு, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற அந்த ரிஜிஸ்டர் மருத்துவமனையினால் கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு சில வழிமுறைகளை பேர் சேர்ப்பதற்காக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்ன வழிமுறை? பிறந்த தேதியிலிருந்து 21 நாட்களுக்குள்ள என்ன செய்யலாம், இலவசமாக நாம் சென்று பேரை சேர்த்து கொள்ளலாம். அது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தால் நம்ம விஏஓ வழியாக போகலாம். டவுன் பஞ்சாயத்தாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வழியாக போகலாம். சென்னை போன்ற நகரங்களாக இருந்தால் கார்பரேஷன் வழியாக, சில சென்னை மாதிரியான இடங்களில் நமக்கு சென்னை கார்பரேஷனுடைய வெப்சைட்டில் கூட அந்த பேர் சேர்க்கைக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த வழியாக நம்ம என்ன செய்யலாம், பேரை சேர்க்கலாம். பிறந்ததுலேருந்து 21 நாட்களுக்குள்ளே நம்ம சேர்க்கணும். அப்படி இந்த 21 நாட்களை தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் 1 வருட காலம் என்ன செய்யப்படுது, நமக்கு அவகாசம் கொடுக்கப்படுது. அந்த 1 வருட காலத்தில் நாம் என்ன செய்யணும், உறுதி சான்று அஃபிடவிட் ஒன்று போட்டு அந்த அஃபிடவிட் வழியாக நாம் என்ன செய்யலாம், அந்த பேரை நாம் சேர்த்து கொள்ளலாம். அப்போ அது 1 வருஷத்துக்குள்ளே நாம் என்ன செய்யணும். இப்போ அந்த 1 வருஷ காலத்தையும் நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறு அபராதமாக லேட் ஃபீ, அதாவது காலதாமதமாக பேர் சேர்த்ததுனால ஒரு லேட் ஃபீயாக என்ன செய்கிறாங்க, 200 ரூபாய் அரசாங்கத்தால் பெறப்படுது. அந்த 200 ரூபாவை கட்டி நம்ம என்ன செய்யலாம், 1 வருஷம் தாண்டிருச்சு, இது வரைக்கும் நான் பேரையே என்ன செய்யலை, ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த 1 வருஷம் தாண்டியவர்கள் என்ன செய்யலாம், ஒரு 200 ரூபாய் ஃபீஸை கட்டி, லேட் ஃபீயை கட்டி நம்ம என்ன செய்யலாம், பேரை ரிஜிஸ்டர் பண்ணலாம். இது 1 வருஷத்துல இருந்து 15 வருஷம் வரைக்கும் இதே ரூல் தான்.
15 வருஷம், குழந்தை பிறந்ததுலேருந்து 15 வருஷம் காலத்து வரைக்கும் நாம் என்ன செய்யலாம், பேரை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் 15 வருடங்கள் காலம் தாண்டி விட்டது என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யப்படாது, பேரை சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது இல்லை. ஆனால் அரசாங்கத்தால் சமீபத்தில் ஒரு கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டது. ஏறதாழ 5 வருட காலம் என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு 5 வருட காலங்களுக்குள்ள 15 வருடங்களையும் தாண்டி பிறந்தவர்கள் 15 வருஷத்துக்குள்ள இருந்தா நாம லேட் ஃபீ கட்டி என்ன செஞ்சிடலாம், நம்ம பேரை சேர்க்கலாம். ஆனா 15 வருஷத்தையும் தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் என்ன பண்றாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அது ஒரு 5 வருஷம் நமக்கு என்ன செஞ்சாங்க, கால அவகாசம் கொடுத்தாங்க. அந்த 5 வருஷம் வரக்கூடிய டிசம்பர் 31ஆம் தேதியோட முடியுது. அப்போ 15 வருடத்திற்கும் மேல் பிறந்தவர்கள், அப்ப அவங்க பேரை சேர்க்கல அப்படின்னு சொன்னா அதற்கு இறுதி கால அவகாசமாக டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த அவகாசத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்ப வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன செய்யலாம், விஏஓ வழியாக அந்த பேரை சேர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்துல இருக்கிறவங்க உங்களுடைய அந்த பிறப்பு சான்றை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அலுவலகங்களை சென்று அங்கே சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வழியாக சேர்த்து கொள்ளலாம். சென்னை, திருச்சி போன்ற கார்பரேஷன்ல இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன செய்யலாம், அந்த கார்பரேஷன் அதிகாரிகள் இந்த பிறப்பை ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய அதிகாரிகளை சென்று சந்தித்து அவர்களிடத்துல அந்த ஃபார்மை கொடுத்து சேர்த்து கொள்ளலாம். இது 15 வருஷமாகவும் தாண்டி நம்ம பேரை சேர்க்கலன்னா இந்த அவகாசத்தை நமக்கு அரசாங்கம் வழங்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த அவகாசத்தை பயன்படுத்தி 15 வருடங்களையும் தாண்டி தங்களுடைய பிறப்பு சான்றிதழ்ல பேர் சேர்க்காதவர்கள் உடனடியாக இந்த அவகாசத்தை பயன்படுத்தி வரக்கூடிய டிசம்பர் 31ஆம் தேதி முன்பாகவே இந்த பிறப்பு சான்றிதழ்ல உங்களுடைய பெயர்களை நீங்கள் சேர்த்து விட்டால் அது முழுமை பெற்ற ஒரு பிறப்பு சான்றிதழாக மாறும். இதை நாம் என்ன செய்யலாம், பல இடங்கள்ல தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.